வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பல புதுமையான விஷயங்களை தேடி தேடி படிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு புதுமையான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறையா விஷயங்களை நாம் தேடி தேடி போய் பார்க்குறோம். உலகத்தில் பல்வேறு புதுமையான விஷயங்களையும் இயற்கையாக சில அமைந்த பல்வேறு அந்த ஆச்சரியங்களை தேடி தேடி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிசயமான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படின்னா எங்கே போவோம்? தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுக்காக போவோம். இதுவும் தண்ணி இருக்கிற இடம் தான், ஆனால் அது வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்சானியா அப்படின்ற நாட்டில் இருக்கிற ஒரு ஏரி தான் நேட்ரான்ற ஏரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே இங்கே அரசல் போஸில் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நேட்ரான் ஏரி ஏன் இது வந்து மற்ற ஏரிகளிலேருந்து ஒரு தனிப்பட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம நார்மலாக மற்ற ஏரிகள் மாதிரி இங்கே போய் நம்ம குளிக்கவோ அல்லது ஸ்விம்மிங் பண்ணவோ மற்ற விளையாட்டுகளை மேற்கொள்வதற்கோ இந்த நேட்ரான் ரிவரில் வந்து சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அப்போது ஆனால் இதை பார்க்குறதுக்கும் இதை பற்றின விஷயங்களை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் கிடைக்கும் பாருங்க. அது நிச்சயமாக அந்த ஒரு த்ரில்லான விஷயம் இங்கே கிடைக்கும். இந்த நேட்ரான் ஏரி தான்சானியாவில் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நேட்ரான் எங்கே வைக்கக்கூடிய எந்த ஒரு பேருக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல, அதோட இயல்புக்கும் வைக்கக்கூடிய அந்த பேருக்கும் ஒரு இயல்பு இருக்கும், சரிங்களா? ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு என்னென்னா, நேட்ரான்றது உப்புகள் நிறைந்த ஒரு இடம், உப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காரத்தன்மை அதிகமாக உள்ளது. நமக்கு தெரியும், அமிலத்தன்மையோ அல்லது காரத்தன்மையோ அதிகமாக இருந்தால் வந்து அது நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு தொடர்புன்றது சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை. அதே மாதிரி தான் இது காரங்களும் சோடியம் கார்பனேட் அப்படின்ற உப்பும் அதிகமாக இருக்கனால இந்த நேட்ரான் ஏரின்றது மனித உபயோகத்துலேயும் மனிதனோட அந்த கால் தடம் பதியக்கூடிய இடத்துலேருந்து தள்ளி இருக்குன்றதை நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த உப்புத்தன்மை காரத்தன்மை அதிகமாகவும் உப்புக்கள் அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல வேறு எந்த உயிர்களும் போய் வாழ முடியாதா? வேறு எந்த பறவைகளும் இல்லையா, விலங்குகளும் இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆமாம், இல்லை. ஆனால் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே லெசார் ஃப்ளாமிங்கோ அப்படின்ற ஒரு பறவை நாங்கள் வாழுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பறவையோ ஒரு விலங்கு அந்த இடத்துல போய் வாழுதுன்னா சீக்கிரமாக அது என்ன ஆயிருன்னா வந்து அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதும் அந்த உப்புகளோட இயல்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பறவை அங்கே போய் இறங்குது அப்படின்னா முதல்ல வந்து அதோட கொழுப்புகள் வந்து உறிஞ்சப்படும். அங்கே இருக்கிற அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த கொழுப்புகள் உறிஞ்சப்பட்டு அதோட சோடியம் கார்பனேட் உப்புகள் அதன் மீது படுது. அது வந்து ஒரு படிவமாக ஒரு கல் மாதிரி மாறிடும். அதனால் அது வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ முடியாதுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஆனால் இந்த ஃப்ளாமிங்கோ பறவை, லெசார் ஃப்ளாமிங்கோ அப்படின்ற ஒரு பறவை அங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் தன்னோட இனப்பெருக்கத்திலிருந்து தன்னோட உணவு வரைக்கும் அங்கே தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நிலப்பரப்பில் தான் இருக்குது. இந்த தண்ணி தான் குடிக்குது, அங்கே இருக்கிறது தான் வாழுது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, எந்த உயிரினம் வாழும், எந்த பிளான்ட் இங்கே முளைக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஒரு பாக்டீரியா வகை சயனோபாக்டீரியா நம்ம இந்த பாசிகள் மாதிரி இருக்கும்ல, அது வந்து அங்கே வளர்ந்து கிடக்கு. அங்கே வளர்ந்து கிடக்கிறத வேறு எந்த உயிர்களும் வரப்போறதில்லை, சாப்பிட போகிறதில்லை. ஆனால் இந்த ஃப்ளாமிங்கோ அதோட அந்த உடல் அமைப்புன்றது இந்த தகவமைப்புக்கு கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த சயனோபாக்டீரியா போய் எடுத்து சாப்பிட்டோன்னு என்னாங்கன்னா, இந்த காரத்தன்மை நிறைந்ததும் உப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ள போனால் கண்டிப்பாக அந்த பறவைகளுக்கு பிரச்சனை. அப்போது என்ன ஆகுதுன்னா, அதோ இயற்கையிலேயே அதோட தலையில் அமைக்கக்கூடிய ஒரு கூம்பு போன்ற வடிவத்தில் என்ன பண்ணுதுன்னா, இதை பிரித்து இந்த பாசிகள் மட்டும் வயிற்றுக்குள்ளே போயிடும், செரிமான மண்டலத்துக்கு போய் மற்ற ப்ராசஸ் எல்லாம் அது வேலை நடக்கும். ஆனால் இந்த காரத்தன்மையும் இந்த உப்புகளும் என்ன ஆகுனா, அந்த முக்கோண அமைப்பு என்ன பண்ணால் கோண அமைப்புன்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுன்னா வந்து இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து வெளியில் தள்ளிடும். ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த தண்ணி மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடும். இந்த தண்ணியில் வந்து காரமும் தேவையில்லாத உப்புகளும் வந்து வெளியேறிடுது. அதனால் அங்கே வாழ முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இது வாழ்றதுக்கான ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அங்கே மனிதர்களோட இடர்பாடுகள் எதுவும் இருக்கிறதில்ல, மற்ற விலங்குகள் போட்டிகள் கிடையாது. இந்த பறவையினம் மட்டும்தான் அதிகமாக அங்கே வாழுது. அதுதான் சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. ஸோ பெரிய எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க காலத்தில் கண்டிப்பாக அங்கே எல்லாமே வந்து சேர்ந்துடும். இனப்பெருக்க காலத்தில் அங்கே வரப்போ இந்த மனிதன் சார்ந்த எந்த விதமான ஆபத்துகளும் அங்கே இருக்கிறது, எந்த விதமான ஆபத்துகளும் அங்கே கிடையாது. நிம்மதியாக ஃப்ரீயாக ரொம்ப தூரத்தில் மனித இனத்துலேருந்து அப்பாற்பட்டு ரொம்ப தூரத்தில் நின்று தன்னோட செயல்முறைகள் செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட அந்த இனத்தை வந்து விருத்தி பண்ணிக்கிறதுனா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இப்போ நம்ம அங்கே போகவே முடியாதா, பார்க்கவே முடியாதா அப்படின்னா, கிட்டத்தட்ட 58 மைல் தூரத்துக்கு பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த ரிவர் வந்து பார்க்கறதுக்கான ஒரு செமையான இடமா இருக்கும். பொதுவாக ஏரி எப்படி பார்த்துருப்போம், நம்ம தண்ணீர் நிறைஞ்ச பச்சை பசேல்னு பல்வேறு பூக்களோ அல்லது பறவைகளோ நிறைஞ்சு நிற்கிற ஒரு ஏரியை தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஏரியில் அப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தவறுதலாக சில பறவைகளோ விலங்குகளோ அங்கே வர்றப்போ வந்து அது கல் மாதிரி மாறி இருக்கிற அமைப்பு இல்லைன்னா நம்ம அங்கே பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு நிற்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த ஏரி நிற்க வைக்கும். நம்ம பார்க்க முடியாதான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கான குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தான்சானியாவில் குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மக்கள் அங்கே போய் பார்க்குறாங்க.
அங்கே போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய கால சூழ்நிலையும் அங்கே இருக்க தான் செய்யுது. அந்த நாடும் அதுக்கான சில முன்னேற்பாடுகளையும் செஞ்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லரான ஒரு மூமெண்ட்டை நம்ம அனுபவிக்கணும், நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து வித்தியாசமாக இருக்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, நினச்சோம்னா, பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, நம்ம இந்த இடத்த வந்து தேர்வு செய்யறது எந்த விதமான தப்பு இல்லை. கண்டிப்பாக அதுக்கான ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் அங்கே நிறைய இருக்கும். இந்த பறவைகளோட இந்த ஒரு சிகப்பு நிறத்தில் இந்த பறவைகள் மட்டும் வாழக்கூடிய ஒரு இடத்துல போய் நமக்கு பார்த்தா ஒரு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்த பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.